केशवार्य कृपापात्र श्रीशमाधिगुणार्णव श्रीचटार्यदेशानम् दिगेन्द्रमहा செம்பஞ்சே சிங்கவெற்பு செழிக்க வந்தோன் வாழியே ஏர் பெரும்போதோர் ஜகத்துதித்தான் வாழியே பண்புடையவம் மாழ்தான் பரிவுடையோன் வாழியே பாஷ்யத்தை பலகாலம் பகுத்துரைப்போன் வாழியே பொன் பெயரோன் மார்பிடந்தோன் புகழுரைப்போன் வாழியே புரட்டாசி கேட்டதனில் குவிதித்தோன் வாழியே தன் புகழ் சேர் மாறனுரை சாப்பிடுவான் வாழியே வஞ்சடகோபமாமுனிவன் காப்பதங்கள் வாழியே ரகசியத்ரயசாரத்தின் ரசமுரைப்போன் வாழியே ரகசிய 32 ரசித்துரைப்போன் வாழியே அகவாயில் உயிர்கள் உய்யா அருள் படைத்தோன் வாழியே ஆழ்வார்தம் கிருபையான அம்சமுத்திரை வாழியே திகழ் திருநூல் திருவேணு திருச்சிகயம் வாழியே திருவிழச்சினை சேர்ந்த திருத்தோள்கள் வாழியே அகல் ஞாலத்தவர் அறியா அரளித்தான் வாழியே அங்கதனில் சீகோசம் வாழியே ஓங்கு மலை வாழ்க அகோபிலம் தான் வாழ்க பாகங்காய் சடகோபன் வாழ ஓங்கமலம் தன்னை அந்தாராய் சடகோபமாமுனி இன்னும் ஒரு 100 ஸ்ரீமல்ல शिष्योणायामवतीर्णाय सूरये विश्वामित्रान्वयायास्तु वेङ्कटेशाय சுவாமி தேசிகன் பாதுகாசகஸ்திரத்தில் இந்த அடியாருடைய கோஷ்டியின் வைபவத்தை வர்ணிக்கும் பொழுது விஸ்வக்சேன விஹார வேத்ரலதிகா கல்பஸ்டிராம்பதி என்பதாக அங்கே வர்ணிக்கிறார். அந்த மாதிரி செய்யக்கூடியதான அந்த பக்தர்களுடையதான குழாங்கள் நெருக்கி தள்ளி கொண்டு போவதனுடைய அழகு எப்படி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இந்த பாதுகாரியை தாங்கள் சேவிக்க வேண்டும் என்னும் ஒரு ஆவலில் அங்கே வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அந்த விஸ்வக்சேனர் பெருமாளுடைய சன்னதியில் இப்படி இருக்கிறார்களே என்பதாக அவர்களை தடுப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார். ஆனால் இவர் எவ்வளவு முயற்சித்தும் அதை அவரால் தடுக்க முடியவில்லை. பக்தர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. என்ன செய்வது? விஸ்வக்சேனர் தன்னுடைய திருக்கையில் வைத்திருக்கக்கூடிய திருப்பிரம்பினாலே அந்த கூட்டத்தை கட்டுப்படுவதற்கு முயற்சித்து கடைசியில் இது பக்தர்களுடைய கூட்டம், அந்த பக்தர்களுடைய கூட்டத்தை நாம் தடை செய்யக்கூடாது என்று விஸ்வக்சேன விஹார வேத்ரலதிகா கல்பஸ்டிராலும்பதி என்று சுவாமி தேசிகன் பாதுகாசகன் சாய்கிறார். இப்பொழுது இந்த மும்பை மாநகரத்திற்கே அழகு செய்யக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய அழகிய சிம்மனுடைய திவ்ய மகிழ்ச்சியான மகாலட்சுமி தாயாருடைய சன்னிதானத்தில் சேமித்துக் கொண்டிருக்கிறோம். ஹிரண்யவர்ணா ஹனனியம் என்பதாகவும் தப்த ஜாம்பூரதாபா என்ற வேதமானது எவளை போற்றுகிறதோ கொண்டாடுகிறதோ அந்த விராட்டியினுடைய திவ்ய அழகை பக்தர்கள் கண்குளிர சேவிக்க வேண்டுகிறேன். நன்கு நிறுத்தி நிதானமாக கவனித்து இந்த விராட்டினுடைய அற்புதமான வடிவழகை சேவியுங்கள். இந்த அருளை பெற்றிடுங்கள்.
திருக்கோவில் இப்படி ஜொலிப்பதற்கு எல்லா விதத்திலும் காரணபூதராய் அமைந்திருக்கக்கூடிய தம்பதிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஸ்ரீமத் அழகேசங்கருடைய திருவுள்ளம் என்ன, அந்த திருவுள்ளத்தின்படி நடப்பதே தனக்கு மிகச்சிறந்த பாக்கியம் என்பதாக அந்த கைங்கரியத்தை சிறமேற்கொண்டு மிகச்சிறப்பாக செய்து வரக்கூடியதான திரு ரமணி மற்றும் திரு சந்திரா ரமணி தம்பதியர் தான் தற்பொழுது அழகேசங்கருடையதான நியமனத்தின் பேரில் இத்திருக்கோயிலை நியமனம் செய்து வருகிறார்கள், பரிபாலனம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொன்றையும் அழகேசங்கரிடத்தில் அவர்கள் விண்ணப்பித்து அவருடைய திருவுள்ளத்தை அறிந்து செய்து வருகிறார்கள். தங்களுடைய மகிழ்ச்சிக்கு போக்கு வீடாக இந்த மாபெரும் வைபவத்தில் பக்தர்களான நம்மிடையே ஒரு சிறந்த பக்தர்களான அவர்களும் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்கிறார்கள். அவர்கள் பேசுவதை நாம் ஒரு 2 நிமிடங்கள் கேட்கலாம். Greetings, respected devotees. On behalf of Sri Ahobala Mutt, Chembu, I thank the organizers of Podigai and Mumbai Doordarshan for this live telecast. I also thank Sri Ananta Padmanabhacharya, editor Sri Narasimha Priya, for anchoring this event. Today, most of you would have had a darshan of Ranganatha, Parthasarathi and Srinivasa. This is the first time you are having a darshan of Lakshmi Narasimha, Lakshmi Hayagriva, Lakshmi Narayana, Mahalakshmi and Chinchulakshmi and Prahalada Vardhan as the Utsava. I sincerely hope this event will be telecast every year during Vaikunta Ekadashi with the assistance of Doordarshan and Podigai. Yatiraja or Ramanuja during a stay at Sri Rangam evolved a mode of worship for the Sri Vaishnava temples. The basic principle behind this worship is Shatumurai and Goshti. Immediately during the Mangala Arati, all the devotees, irrespective of their position in the society, assemble in the Sri Sannadhi. After Mangala Arati, Tirtham and Sadari, all the devotees sit, men on one side, women on another side, and the temple prasadam is offered to everybody. This signifies togetherness. That means in front of the God, everybody is equal. All of us are God's children. This is the basic essence of Ramanuja's philosophy. I am not sure how many Sri Vaishnava institutions or temples observe this Goshti. However, as far as the 615-year-old Sri Ahobala Mutt and the temples associated with that, this is a rigid event, day in and day out, 365 days, both in the morning and in the evening, this Goshti is observed. இதோ இந்த வைகுண்ட வாசல் திறப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அதாவது நம்மாழ்வார் பரமபரம் எழுந்தருளக்கூடியதான அந்த திருநன்னாள். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் பரமபர வாசல் திறப்பதற்காக முதலில் பக்த கோடிகளில் தலை சிறந்தவராக பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதாக நாம் கொண்டாடுகிறோமே, அப்படி நமக்கெல்லாம் தலைவராக அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பிய என்று
மதுரகவி ஆழ்வார் இந்த நம்மாழ்வாரை நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் போற்றுகிறாரே, அந்த நம்மாழ்வார் நம்முடன் கலந்து கொண்டு தானும் இங்கே பெருமாள் பரமபரவாசல் வழியாக எழுந்து வருவதற்கு அந்த திவ்ய சேவையை செவிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பர்கள் அந்த நம்மாழ்வாருடைய அற்புதமான வழிவகையை சேவிக்க வேண்டுகிறேன். சுவாமிகள் அழகிய சிங்கருடையதான அருளை நாம் கேட்கலாம். வேதாந்ததேசீதீந்திரமஹம் பிரபத்யே ஸ்ரீமத்ரங்கஷடாரி சம்யமிவரால்லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரரகுத்வராத்தி சரசித்பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதமதம் சதேசிகயதேஹே காருண்யவீக்ஷாஸ்பதம் சேவேரங்கதுரீண சாசனமசம் நாராயணம் யோகினம். அதாவது வருடத்தில் வரக்கூடிய 24 ஏகாதசிகளுக்கும் 24 விசேஷங்கள் உண்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதுல இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதாக பரமபதத்தினுடைய சேரத்தினுடைய விஷயமாக இந்த ஏகாதசி பற்றி சொல்லியிருக்கேன். இதை தர்மசாஸ்திரங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக நல்லா சொல்லியிருக்கு. அது அந்த வைகுண்ட ஏகாதசியில நாம் போய் பெருமாளை சேவிச்சோம்னா நம்மளுடைய எல்லா பாபங்களும் விலகி அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணி கடைசியில் நம்முடைய ஆயுடைய முடிவில் மோட்சத்தை தருகிறான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த ஏகாதசி எல்லா இடங்கள்லையும் நன்னாக கொண்டாடுறோம். அதுலேயும் நம்மளுடைய மடத்துக்கு சொந்தமான பம்பாய் செம்பூர் மடத்தில், அதாவது அந்த இடமானது தேவனார் உலகம் அழகிங்கன்னு மடத்தில் 43வது வட்டத்தில் சுவாமிகளாக இருந்தார். அவர்னால அந்த இடம் வாங்கப்பட்டது. இடம் வாங்கி வச்சுட்டு அந்த இடத்த கட்டி பண்ணணுங்கிறதுக்குள்ள அவளால் முடியல. அடுத்தது 44வது சுவாமிகளாக வந்தார். அந்த சுவாமி 44வது அழகிங்கர் வந்து அந்த இடத்த கட்டி அதுக்கு நல்லா எல்லாம் பண்ணினார். அது கட்டி இப்போ 50வது வருஷம் வருது. அடுத்த ஒரு இடத்துல 50வது வருஷம் வருது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சார். அதுக்கப்புறம் அப்போ ராமானுஜயங்கார்ட்டு விஜயா டேங்குன்னு ஒரு பெரிய தொழிலதிபர் அங்கே இருந்த அவர் தான் இந்த மடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தார். அதுக்கு பிறகு 45வது வட்டம் நமக்கு முன்னே இருந்தக்கூடிய சுவாமிகள் நாளில் அந்த இடத்த இன்னும் நல்லா டெவலப் பண்ணி நிறையா பண்ணினார். அதில் இந்த இப்போ ரமணின்னு ரமணி சுவாமின்னு ஒருத்தர் போட்டிருக்கேன். அவர் என்னன்னு கேட்டால் பெருமாளுக்கு நிறையா எல்லா விதத்துலையும் எல்லாம் நிறையா பண்ணணும், பெருமாளை சொர்ணமயமாக பண்ணணும் அப்படிங்கிறதாக பண்ணி அந்த இடத்துக்கு நிறையா பண்ணியிருக்கார். தாயாருடைய சன்னதி தங்கத்தினாலேயே கட்டியிருக்கார். தன்வந்தர் சன்னதி கட்டியிருக்கார். அந்த எதுக்கோசனம் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் எல்லாரும் சேவித்து அந்த ஒரு புண்ணியமான காரியங்களில் நம்மளால் அன்வயிக்க முடிஞ்சு அன்வயிச்சு அதனுடைய பலன்களை அனுபவிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி கட்டியிருக்கார். அதையும் போய் நாம் எல்லாரும் நாம் சேவிச்சோம்னால் நமக்கு இதுவாக இருக்கும். விசேஷம் என்னன்னு கேட்டால் எல்லா இடங்களையும் விசேஷம் தான். இப்போ வைகுண்ட ஏகாசி ஒரு சின்ன கோவிலில் கூட விசேஷம் தான். ஆனால் அங்கங்கே கட்டி கொடுத்தது நம்மளுடைய மடத்தினுடைய தர்மம். அகோபில மடத்தினுடைய தர்மம் என்னன்னு கேட்டால் அங்கங்கே இருக்கக்கூடிய ஜனங்களானதோ அவங்க பெருமாளை சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை அடையணுங்கிறதுனால பண்ணினார். அது ரொம்ப நன்னாக நிர்வாகம் பண்ணுறது
நல்ல மனுஷியால நிர்வாகம் பண்ணினால்னா நல்லா நடக்கும். அதில் அந்த நிர்வாகத்தை ரமணி சுவாமி பண்ணிட்டு இருக்கார். மேலும் இன்னும் விருத்தி அடைய முடியாத பெருமாளத்தில் பிரார்த்தனை பண்ணார். கார்த்திகை மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியானது பெருமாளுக்கு உத்தான ஏகாதசின்னு பேரு. உத்தான ஏகாதசி ஆனி மாசத்துல சயன ஏகாதசின்னு பேரு. ஆனி மாசத்துல பெருமாள் சயனம் பண்ணிக்கிறார். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியில உத்தானம் கைசிக ஏகாதசின்னு பேரு, உத்தான ஏகாதசின்னு பேரு. உத்தான ஏகாதசி ஏனொன்னு இத்தனை பரமபதத்துல எல்லா நித்திய சூரியெல்லாம் சேவிக்கக்கூடியதான வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு எல்லாத்தையும் காட்டிலும் பாக்கி ஏகாதசிகளும் காட்டிலும் இந்த ஏகாதசிக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, எம்பெருமானை சாட்சாத்தாக அவனுடைய திருவடி பரமபதத்தை நாம் அனுபவிக்கிறதுங்கிறதாக சாஸ்திரங்களை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஏகாதசி ரொம்ப விசேஷம். அது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடங்கள்லையும் வருடம் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, இந்த மாதிரி ஒரு சில திவ்ய தேசங்களை மட்டும் நாம் எல்லாரும் இது ஒதிகை டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த ஒரு விசேஷமாக நம்மளுடைய மடத்துக்கு அதீனமான சம்பூர் மடத்தில் இருக்கக்கூடியதை நம்ம இதெல்லாம் இந்த வருடம் அனுபவிக்கலாம். அது வைகுண்ட ஏகாதசிக்கு கால வேளையிலேயே போட்டு காமிக்கிறேன். எல்லாரும் நாம் போய் அந்த பெருமாள் அங்கே இருக்கிற பெருமாளெல்லாம் சேவிக்கலாம். அங்கே என்னன்னு கேட்டால் லட்சுமி நாராயணர், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி வராகர் 3 பேரும் பெருமாள் இருக்கா. அதோடு இல்லாத தங்கத்தில் சொன்ன லட்சுமி இருக்கா. எல்லாரும் சேவிச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தை அடைய முடியுமா பிரார்த்திக்கும் நாராயணன். அதுக்கு காரணம் என்னன்னு, ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னால் ஒத்தரால ஒரு காரியம் நல்ல காரியம் செய்ய முடியாது. அதுக்கு புருடகாரம்னா யாராவது ஒருத்தர் இருந்து பண்ணோம். அதில் அங்கே ரமணின்னு பண்ணுறேன்னு சொல்கிறான். அந்த ரமணின்னு பண்ணுறதுக்கு என்ன ஒன்றும் எப்போவுமே பண்ணுறதுக்கு நாம் பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னாலும் கூட பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். பிராட்டியினுடைய அனுகிரகம் தான் முக்கியம். அந்த மாதிரி இருக்கிறதுல அவருடைய தர்மபத்னியான சந்திராவும் கூட இருந்து எல்லாமும் பண்ணி கொடுக்குறா. அதனால அவளுக்கு க்ஷேமங்கள் ஏற்படுங்க பிரார்த்திப்போம். இன்னும் சில வினாடிகளில் நாம் மிக 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 ஆவலுடன் எதிர்பார்த்ததான எம்பெருமான் பரமபரவாசலை திறந்து இங்கே குழுமியுள்ளதான பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சமயம். பிரகலாத வரதா சுவாமிக்கு ஜெய், நரசிம்ம சுவாமிக்கு ஜெய் என்று பக்தர்கள் அந்த அன்புடன் பகவானுடைய திவ்ய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கும் கோவிந்தநாம சங்கீர்த்தனமானது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. விசேஷமான ஜெய் பிரகலாத வரத சுவாமிக்கு. முடிச்சோதியாக இவரது முகச்சோரி மலர்ந்ததுவோ, அரிச்சோரி நீரில் தாமரையாய் அலர்ந்ததுவோ என்னதாம்படியான எம்பெருமானுடைய திவ்ய வடிவழகு. இதோ எம்பெருமான் மாரிமலை விழுந்தில் மண்டி கிடந்தொழுங்கும் சீரிய சிங்க வடிவத்தை தீவிடுத்து வேறுமையில் வந்த எப்பாடும் பேர்ந்து உதறி முருகிலிருந்து முழங்கி புறப்பட்டு என்பதாக அந்த பெருமான் உள்ளிருந்து பர்வதாதிப நிஷ்கம்ய சிம்மஹா கிரி குஹாசயா என்பதாகத்தானே உயர்ந்ததான அந்த மலையினுடையதான குகைகளில் அங்கே வாழக்கூடியதான சிம்மமானது அதை விடுத்து எப்படி வெளியே வருமோ அது போன்றுத்தான் இந்த விசேஷமான மார்கழி மாசம் சுக்லபக்ஷி ஏகாதசி எனப்படக்கூடியதான வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பெருமான் ரங்கநாதனை போன்று பிரகலாதவரதன் விசேஷமான கிளிமாலையை சாட்சி கொண்டு, பாண்டியன் கொண்டையை சாட்சி கொண்டு, ரத்னாங்கியை சாட்சி கொண்டு அற்புதமான வடிவுடன் சேவை சாதிக்கின்றார். அழகே சிங்கர்களாம் அருளாளர்களுடையதான அனுகிரகம் பெற்றதான திவ்ய திருத்தலம் அந்த அழகே சிங்கர் ஜியர் சுவாமிகளுடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய திவ்ய திருத்தலம் ராமானுஜ கஷேத்திரம் என்பதாக செம்பூர் அகோபிரத்திற்கு அப்படி ஒரு பேர். எங்கும் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பிரகலாத சுவாமிக்கு ஜெய், அஹோபில மகாராஜிக்கு ஜெய், அஹோபில மட்டாதீஸ்வருக்கு ஜெய் என்பதாக மக்கள் அங்கே ஆனந்த வெள்ளத்துடன் பகவானை பக்தி பரவசத்தால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வருகிறார்கள். அற்புதமான ஒரு வடிவழகு. பெருமான் அந்த கையில் சாட்சி கொண்டிருக்கக்கூடிய செங்கோல், சத்திர, சாமர, வாத்திய, நிருத்த, கீத விசேஷங்களுடன் இதோ வைகுண்ட வாசலை கடந்து வருகிறான்.
வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா என்று அந்த வரதனிடத்தில் ஏற்பட்ட ஆஹ்லாதத்தினாலே சுவாமி ஸ்ரீ தேசிகன் எனக்கு வைகுண்ட வாசமும் தேவையில்லை என்று அருளி செய்தார் அல்லவா? அது போன்று தான் இப்பொழுது இங்கே வைகுண்ட வாசல் வழியாக பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய இந்த காட்சியை சேவிப்பவர்களுக்கு இது பரமபதம், இது வைகுண்டம். இங்கே எம்பெருமானை சேவிக்கிறோம், இங்கே மகிழ்கிறோம், எம்பெருமானுடைய வைபவத்தை நாங்கள் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆச்சரியகரமான அந்த வைபவாதிசயத்தை மீண்டும் 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 அனுபவித்து ரசித்து ரசித்து கொண்டாடி பகுமானித்து வருகிறார்கள். எதிரே நம்மாழ்வார் சேவசாரிக்கிறார். 4 புறமும் அடியார்கள் திரள் திரளாக இங்கே குழுமி இருக்கிறார்கள். சுவாமியினுடைய வைபவம் ஆச்சரியகரமாய் இருக்கின்றது. திருமேனி முழுவதும் ஸ்வர்ணமயமான அந்த ரத்னாங்கியை சமர்ப்பித்துக் கொண்டு ஜீவ ரத்னங்கள் அனைவருமே எனக்கு மிகவும் அபிமதர்கள் தான். அவர்கள் அனைவரையும் அனுகிரகம் செய்வதற்காகத்தானே இப்பொழுது அஹோ வீரியம், அஹோ சௌரியம், அஹோ பாகுபராக்கிரமஹா, நரசிம்ம பரந்தெய்வம், அஹோபிலம் அஹோபலம் என்று அஹோ வீரியம், அஹோ சௌரியம், அஹோ பாகுபராக்கிரமஹா என்று வீரியம், சௌரியம், பராக்கிரமம், பாகு பராக்கிரமம் என்பதாக நரசிம்மனுடையதான வைபவம். ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று ஆழ்வார் அருளி செய்தார் அல்லவா? எங்குமுடன் கண்ணன் இங்கில்லையால் என்று இரணியன் துன்படைப்ப ஆங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றியவன் என்று ஆழ்வார் வர்ணித்தார் அல்லவா? அதே மாதிரி தான் இப்பொழுது பக்தர்கள் திருத்தோள்களில் அந்த பெருமானை அழகாக ஆடி ஆடி இசை பாடி பாடி நாடி நாடி நரசிங்கா என்று இந்த பரமபத வாசல் சேவையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்மாழ்வாருக்கு மரியாதை நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருக்கு மாலை மரியாதைகள் செய்யப்படுகின்றன. அருளப்பாடு பிரபன்ன ஜனசந்தான கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் என்று அர்ச்சகர்கள் பிரச்சாரகர்கள் கட்டியம் கூடி அருளப்பாடு சொல்லி சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் உடுத்து கலைந்த திரு பீதக வாடை, அது தவிர்த்து விசேஷமான பவித்திர மாலைகள், பெருமான் சாட்சி கலைந்த அற்புதமான அழகிய பெரிய மாலை, இவை அனைத்துடன் அருளப்பாடுடன் மரியாதையாகின்றன. இதோ நாம் தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே என்று தந்தையாக நமக்கு நிற்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்ய அனுக்கிரக விசேஷத்தினால் அன்றோ பெருமானுடைய அந்த திருவடி தாமரைகளில் நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கின்றோம். தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே என்று வர்ணிக்கின்றார். காட்சியை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமன் நரசிம்மா, லட்சுமி நரசிம்மா என்று பக்தர்கள் இந்த நரசிம்மனுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நடுவே இந்த பெரிய கைங்கரியத்தை சிவ நரகேசங்கருடைய திருவுள்ள முகக்கும்படியாக செய்து வரக்கூடிய ரமணி அவர்களுடையதான துணைவியார் திருமதி சந்திராரமணி அவர்கள் தன்னுடைய அந்த பிரியத்தை பக்தர்கள் நம்மிடையே பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆனா இது என்னோட ஊர்ல அவ என்ன நினைச்சா, இனிமே தன் தாயார் இருக்க இடத்தும் தன் பேருக்கு பொருத்தமான ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நினைக்கிறச்சு. அவளுக்கு முதல் ஞாபகம் வந்தது மும்பை மகாநகரி, தன் பேருக்கு ஏத்த மாதிரி செஞ்சுலட்சுமி செம்பூர்னு. அவள் தாயார் அவ அப்படியெல்லாம் வந்துடுவாளா,
அதனால சிரத்துல இருந்து பாதத்து மட்டும் தங்கமும் வைரம் வைடூரியம் அப்படின்னு தங்க கோபுரம், தங்க சாமரம், தங்க விசிறி, தங்க கிளி, தங்க யானைன்னு பலவிதமான தங்கத்தால புஷ்ப மாலைகளோட அலங்காரத்தோட வந்து உக்காண்டு பார்த்து அழிசுங்கிற அனுகத்தால அது முடிஞ்சது. அவங்க வலது பக்கம் பார்க்கறச்சு அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா கோவம் தாப்பம் நடக்க எல்லாம் இது கோவத்தாப்பங்கள் எல்லாம் அடக்கிறதுக்காக லக்ஷ்மி நரசிம்மன், வித்யக்காக லக்ஷ்மி ஹயக்ரீவர், சாந்த சுபாவத்தாக லக்ஷ்மி நரசிம்மர். ஆனாலும் அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை ஆசை. இந்த உலகத்துல இப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து என்னன்னா ஹெல்த். அதனால அவ என்ன பண்ணினா, ஒரு ஃபீஸ் வேண்டாம், கியூ வேண்டாம், ஒரு பைசாவும் கொடுக்காத எல்லாரும் தன்னோட முன்னாடி வந்து பக்தியா ஸ்ரத்தையா நம்பிக்கையோட நிற்கிற மாதிரி ஒரு பெரிய டாக்டர் தனவந்திரியை வர வச்சுட்டா. இன்னைக்கு என்ன விசேஷம்னா, நம்ம கோவில்ல வந்து செஞ்சுலட்சுமி சமேத லட்சுமி நரசிம்மருக்கு இந்த கோவில்ல ஸ்வர்க வாசல் வந்து ஸ்வர்ண வாசல். எல்லாரும் ஸ்வர்க வாசல்ல இருந்து ஸ்வர்ண வாசல் இருந்து எல்லா சன்னதிக்கும் வந்து தாயார் முடா நின்று பக்தி ஸ்ரத்தை அது எல்லாத்தோட நம்பிக்கையோட நீங்க நின்று அவளை என்ன வரம் கேட்டாலும் அவ கொடுப்பா. அவ திருமேனி, அவ முகத்தை பாருங்க, அவ சிரிச்சு உங்களை எல்லாம் வாழ்த்துவாள். உங்க எல்லாரும் சார்பாக நானு அவளை வேண்டிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு நமஸ்காரம். இதோ பெருமான் அழகான அந்த கிளிமாலையை சாற்றிக் கொண்டு ஸ்ரீபாரம் தாங்கிகளான அடியார்கள் எல்லா புறமும் பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து நால்புறமும் அந்த பெருமானை சேவிக்கிறார்கள். இதுவரையிலும் நாம் பெருமானுடைய முன்னழகை சேவித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பெருமானுடைய பின்னழகை சேவிக்கின்றோம். பெரிய பெருமானாம் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பின்பு அழகிய பெருமாள் என்பதாக ஒரு திருநாமம் உண்டு. அதற்கு தான் சற்றும் சளைத்தவன் இல்லை என்பதாக பிரஹ்லாத வரதன் பெருமான் தன்னுடைய பின்னழகையும் காண்பித்து நம்மை மயக்குகிறான். இதோ பாருங்களேன், என்ன ஒரு பாவம், என்ன ஒரு ஆனந்தம், ஒரு பூரிப்பு. அந்த திருக்கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய திருவாழி திருச்சங்கம் எனப்படக்கூடிய அவற்றில் ஒரே ஒரு கிளி மாலையை தான் சமர்ப்பித்துக் கொண்டு ஒய்யாரமாக பக்தர்களை தான் பார்த்து அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்னும் அந்த பூரிப்புடன் பெருமான் எழுந்தொழுகிறான். இந்த கதவுலயே யாரும் உள்ள போக கூடாது. அப்படியே இல்ல சிறுவர்களும் பெரியோர்களும் பாலர்களும் விருத்தர்களும் என்று எல்லோரும் கலந்து கொண்டு பிரக்லார வரதா பிரக்லார வரதா பிரக்லார வரதா என்று பூரிப்பு எய்தி பெருமானை கொண்டாடி வருகிறார்கள். இது ராமானுஜ கஷேத்திரம். ஆம், முக்கூர் சிவன் அழகேசங்கருடையதான திருவுள்ளத்தின் படியாக இந்த கஷேத்திரத்திற்கு ராமானுஜ கஷேத்திரம் என்பதாகவே பெயர் உண்டு. அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது என்கிறார் இங்குள்ளதான பக்தர்கள். ஏனென்றால் திவ்யதேசங்களை போல இங்க அடியார்களுடையதான உபயவேர பாராயண கோஷ்டி நடக்கிறது. அடியார்களுடைய உபயவேர பாராயண கோஷ்டி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்கிறார்கள். அவரவர்கள் தங்கள் தங்கள் அனுபவத்திற்கு ஏற்றார் போல பெருமானுடையதான திவ்ய பிரபந்தங்களையும் ஸ்தோத்திரங்களையும் அனைத்து நாமாவளிகளையும் சொல்லி அவனை கொண்டாடி வருகிறார்கள். இதோ இப்பொழுது இந்த சன்னதியினுடைய முக்கிய ஆராதகர் சுவாமியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் சுவாமி அவர் தன்னுடைய அனுபவங்களை பக்தர்களுடன் பரிமாறிக்கொள்கிறார். பக்தகோடிகளுக்கு நமஸ்காரம். இந்த பம்பாய் மாநகரத்திலே பக்தகோடிகளுக்கு நமஸ்காரம். இந்த பம்பாய் மாநகரத்திலே செம்பூர் ஸ்ரீ அகோபிரமணம் கஷேத்திரம் ஸ்ரீமத் ஆதிவன் சடோகவன் சுவாமிகள், போது ஸ்ரீ 46ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமிகள் முன்னிலைகள் இந்த சன்னதி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த பம்பாய் மாநகரத்திலே சொர்ண தாயாருக்கு சொர்ண விமானம், சொர்ண துவாரம் இந்த பம்பாய் மாநகரத்தில் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர் சன்னதியில் இந்த தங்க விமானம் தங்க விமானம் என்று இப்படி சொர்ணமயமான அழகிய விமானத்துடன் கூடியவளாக பிராட்டியினுடைய திவ்ய சேவையை நாம் சேவிக்கிறோம். அதே போன்று தான் இதோ பெருமான் வீதியில் புறப்பாடு கண்டருளி அதன் பின்னர் இங்குள்ளதான கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளியிருந்து பக்தர்களுக்கு அனுகிரகத்தை செய்ய போகிறார். ஆகையால் வீதியில் திரளான பக்தர் கூட்டம், திவ்ய தேசங்களுக்கு இது சற்றும் குறைந்தது அல்ல என்னும்படியாக அந்த திவ்யதேசத்தின் பெருமையை காண்பிக்கக்கூடியதாகவே ஸ்ரீமத் அகோபில மடத்தின் ஆதீன பரம்பரையைச் சேர்ந்ததான ராமானுஜ கஷேத்திரம் என்னும் இந்த பம்பாய் செம்பூர் ஸ்ரீமத் அகோபில மடத்தில் தற்பொழுது அத்தியன உற்சவம், அதை முன்னிட்டு நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, அதில் மிக முக்கிய நிகழ்வான விசேஷமான பரமபதவாசல் திறப்பு, அடுத்து அடுத்து மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளாக இவைகள் நடைபெற்று வருகின்றன. இனி நாம் இந்த எம்பெருமான் நேற்றைய தினம் விசேஷமாக நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாதித்த வைபவத்தை சேவித்துக் கொண்டு நெஞ்சம், கண்கள், காதுகள், திவ்யமான இந்த அனைத்து இந்திரியங்களும், சாமான்யமாய் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பெருமானை சேவித்ததினாலே திவ்யமான இந்திரியங்களான வைபவத்தை நெஞ்சினால் அனுபவித்துக் கொண்டே நாம் இன்று இப்பொழுது இந்த இடத்திலிருந்து விடை கொள்ளப் போகிறோம். இதோ இப்பொழுது நேற்றைய தினம் இந்த பரமபதவாசல் திறப்பதற்கு முந்தைய நாள் சாயங்காலம் பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறானே, இது என்ன? உண்மையிலேயே தாயாரைத்தான் இங்கே எழுந்தருளப் பண்ணி உள்ளார்களா, அல்லது பெருமாள் தான் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளானா என்று நாம் மாற்றும்படியாக ஆச்சரியமானதொரு திருக்கோல வைபவம் சேவையாகின்றது. பக்தர்கள் வெள்ளத்தின் ஊடே சிறிது சிறிதாக பெருமாள் எழுந்தருளிக் கொண்டே இருக்கிறார். ஆஹா ஆஹா, இங்கே தாயாரா அல்லது பெருமாளா? தாயாரைத்தான் பெருமாளாக சேவிக்கிறோமா அல்லது பெருமாளைத்தான் தாயாராக சேவிக்கிறோமா என்று நாம் மயக்கமுறும் வகையில் அர்ச்சகர் சுவாமிகள் வெகு அழகாக, வெகு சிறப்பாக, நேர்த்தியாக கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் நம் உள்ளத்துக்குள்ளே பகவத் பக்தியை ஊற்றெடுக்கும் வண்ணமாக பெருமானுக்கு நாச்சியார் திருக்கோலம் சாற்றி உள்ளார்கள். இருபுறமும் குழான்களாக ஆண்களும் பெண்களுமாக இந்த மோகினி திருக்கோலத்தில் தங்களை அப்படியே மோகமடைய செய்த வைபவத்தை எண்ணி ஆனந்தமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அழகான ராஜகோபுரத்தில் அருளாளர்களாம் அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகள், நடுவே அழகிய சிம்மனாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன், ஒரு புறத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவமூர்த்தி, மற்றொரு புறத்தில் லக்ஷ்மி நாராயணமூர்த்தி என்பதாக மடியில் தாயாரை அமர்த்தி வைத்துக் கொண்டு மூன்று பெருமான்களும் ஒரே ஆசனத்தில் சேவையாகும் வைபவம் இந்த ஒரு திருக்கோவிலில் நாம் சேவித்து மகிழலாம். ஆஸ்திக அன்பர்கள் இங்கே மும்பை மாநகரத்திற்கு வரக்கூடிய சமயங்களில் கட்டாயம் செம்பூரின் நடுநாயகமாக அமைந்துள்ளதான இதோ பாருங்கள், இதோ பாருங்கள், வெகு அழகான, வெகு நேர்த்தியாக அப்படியே நம்முடைய நெஞ்சத்தை நிறைத்துக் கொள்ளும் அளவில், ஆங்கிலத்தில் க்ளோஸ்அப் ஷாட் என்கிறோம் அல்லவா, அது போன்று தாயாரை வெகு அருகில் நாம் சேவித்து ஆனந்தம் அடைந்து வருகிறோம். அதனாலே நீங்கள் அனைவரும் கட்டாயம் இங்கே வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ததான பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் அருளாளராம் ஸ்ரீமன் அழகிய சிங்கருடைய நியமனத்தின் பேரில் இங்கே எல்லா விதமான கைங்கரியத்தையும் சிறப்புறச் செய்து வரும்
நம்முடைய திருக்கோவில் கைங்கரியவர்கள் அனைவருக்கும் ஏனைய அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மாலையை சாற்றிக் கொண்டு பெருமான் நம்முடைய நெஞ்சத்தில் நிறைகிறான். நாடி நாடி நரசிங்கா என்று நாம் நிருசிம்ம மூர்த்தியை போற்றி புகழ்ந்து பாடி லக்ஷ்மி நிருசிம்ம சுவாமிக்கு ஜெய், அஹோபில மட மகாராஜுக்கு ஜெய். I